பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆதார வசனம் மார்க் 6:19-21. ஏரோதியாலும் அவனுக்கு யோவான் ஸ்நானகனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. மார்க் 6:21. பின்பு சமயம் வாய்த்தது. தேவ ஜனங்களே, ஏன் ஏரோதியால் யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் என்பதையும் அறிய மார்க் 6:17-28 வரை வச்சு படியுங்கள். காரணம் புரியும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் அவள் நினைத்தவுடன் அது நடக்கவில்லை. பின்பு சரியான சமயம் வாய்த்தது, பயன்படுத்தி கொண்டாள். இவள் இந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கவில்லை, தேடி போகவில்லை, வாய்த்தது, அவ்வளவுதான். தாவீதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பிரமாதமாக வாய்த்தது சவுலை கொன்று போட. 1 சாமுவேல் 24 தாவீதோடு இருந்தவர்கள், இன்று உமது சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், அழித்துவிடும் என்பது போல கூறினார்கள். ஏன்னா சவுல் அருகில் இருந்தான். 1 சாமுவேல் 24:4 தாவீதோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி தம்முடைய ஆட்களை தடுத்தான் தாவீது. சமயம் வாய்த்தும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் தாவீது எதிரியாகவே கடைசி வரை துரத்தின சவுலை தொடவில்லை. ஆனால் ஏரோதியாலோ இந்த சமயத்தை பயன்படுத்தி தீர்க்கதரிசியை கொலை செய்ய காரணமாகிவிட்டார். ஆதியாகமம் 42 யோசேப்பு எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறான். பூமியில் எங்கும் பஞ்சம். எகிப்தில் தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு யாக்கோபு தன் மக்களை தானியம் வாங்கி வரும்படி எகிப்திற்கு அனுப்புகிறான். இவர்கள் வந்து யோசேப்பிற்கு முன்பாக நிற்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாது, இந்த பிரதானிதான் யோசேப்பு தங்களது சகோதரன் குழியில் போட்டு பின்பு எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு தன் சகோதரர்களை அறிந்து கொண்டான். யோசேப்பிற்கு அற்புதமான சமயம், சந்தர்ப்பம் தேடியே வந்தது தன் சகோதரர்களுக்கு பாடம் புகட்ட பழி வாங்க. ஆனால் அவனோ அவர்களை விசேஷமாக வரவேற்று அவர்களுக்கு தானியத்தையும் கொடுத்து அவர்கள் பணத்தை அவர்கள் சாக்கிலே போட்டு பின் தன்னை வெளிப்படுத்தாமலே பென்யமீன் வந்தால்தான் மற்ற 2 சகோதரர் விடுவேன் என்று இருத்தி கொண்டு பின் தன்னை வெளிப்படுத்தி தன் தகப்பன் வீட்டார் எல்லாம் வரவழைத்து எகிப்திலே தங்க வைத்து பராமரித்து வந்ததை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். தகப்பன் யாக்கோபு இறந்துவிட்டான். இப்போது சகோதரர்களுக்கு பயம் பிடித்து விட்டது. இனி யோசேப்பு பழி வாங்கினாலும் வாங்குவான் என்று. ஆதியாகமம் 50:18-21 வரை படியுங்கள். அந்த 50:20-21 யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பயப்படாதிருங்கள், நான் உங்களை பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினார். கேட்டீர்களா? தாவீதும் தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்தான். அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அழிக்க பழிவாங்க பயன்படுத்தவில்லை, நன்மையாக மாற்றிக்கொண்டான். யோசேப்பும் வாங்கி இருக்கலாம், யாரும் அவனை குற்றப்படுத்தி இருக்க முடியாது, நியாயம்தானே என்று அவனுடைய சகோதரர்களே சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவனோ கிடைத்த சந்தர்ப்பத்தை எதிராளிக்கு நன்மையாக காண்பித்து தான் யார் என்பதை காட்டினான். இதைத்தான் வேதம் சொல்லுகிற ரோமர் 12:21, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று. 1 பேதுரு 2:19-20 அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிரும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாகிருக்கும். ஆண்டவரின் பிள்ளைகளில் நமக்கு காலையிலிருந்து இரவு வரை நாம் சந்திக்க நபர்கள் காரியங்கள் எல்லாம் ஏதோ எதேச்சையாக நடப்பதில்லை. வெல் பிளான்ட் பை காட். வரட்டும், 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன், என் கண்ணில் மட்டும் படட்டும் என்று உங்களை காயப்படுத்தியவர்களையே சிந்தித்து கொண்டிருப்பீர்களாகி நிச்சயமாக சமயம் வாய்க்கும். இதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் தேவன் உங்களில் பிரியப்படுவாரா அல்லது வேதனைப்படுவாரா என்பதாகும். அப்படியே விழுங்கி கொள்ளுங்கள், பட்சமாய் பேசுங்கள், வரவேற்று டீ காஃபி கொடுங்கள். அவர்கள் கூடி குறுகி போய்விடுவார்கள். அன்றைக்கு என்று ஆரம்பித்தால் நீங்கள் குறுக்கிட்டு விடுங்க ஏதோ நடந்து விட்டது, மனதில் நான் வைக்கவில்லை, நீங்கள் அதை நினைக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துங்கள். மன்னித்ததை அவர்கள் உணரட்டும். இப்போது பிசாசு தோற்றால் நீங்கள் ஜெயித்தீர்கள். இது கடினம்தான். வெடுக்கென்று கேட்பது எளிது, பொறுத்து கொண்டு நன்மை செய்வது கடினம். கடினத்தை கையில் எடுங்கள், தேவ பலம் கொண்டு செய்யுங்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் கடினமானதை எடுத்து செய்து பிசாசின் திட்டத்தை தோற்கடியுங்கள், ஜெயம் எடுங்கள். தாவீதைப் போல யோசேப்பைப் போல கட்டாயம் உயர்த்தப்படுவீர்கள்.
என் தேவன் தன்னுடைய நடவடிக்கை புஸ்தகத்தில் எழுதி கொண்டே வருகிறார். தேவ பிரியம் உங்கள் மேல் வரும். இதைத்தான் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6:9-10. உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நன்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்த மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த எல்லா நேரமும் தருணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு தருணம் வேண்டும், ஒரு காரியம் வேண்டும். அதை வைத்துத்தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் நீதியுள்ள தகப்பன். ஆம், அவர் பிரமாணத்தின்படி தான் செய்வார். அவரை பிரியப்படுத்த கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றை கூட நழுவ விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை எதிர்நோக்கி ஒரு அத்தனை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்மைக்கு ஏதுவாக மாற்றி சகித்து பொறுத்து கொண்டு மன்னித்து நீங்கள் பிரியப்படும் வண்ணம் செயல்பட வாழ விரும்புகிறோம். உமது கிருபை வேண்டும் ஐயா. எங்களால் தனியாக செய்ய முடியாது. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தீமைக்கு பதிலாக நன்மையையே நான் செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.